மதராசி படம் பார்த்தாச்சு. ஒரு வழியாக சிவகார்த்திகேயன் படம், அடுத்த தளபதி, அடுத்த சூப்பர் ஸ்டார், இவர் தான் வந்து வெற்றிடத்தை ஃபில் பண்ண போனார் அப்படின்னு பயங்கரமாக ஒரு டாக் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த படம் வந்து தன்னை ஆக்ஷனில் ஒரு வேறு மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படின்னு அவரும் சொன்னார், அவங்க ரசிகர்களும் சொன்னாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம படத்துக்கு போனோம் இன்றைக்கி. ஆனால் உள்ளுக்குள்ளே படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து வெத்து துப்பாக்கி அப்படின்னு, டம்மி புல்லட்டை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் அந்த கதை இருந்தது. இந்த ரீசெண்ட் டேஸாகவே ஒரு பெரிய நடிகர்கள் படத்துக்கெலாம் போராத காலம் போல் இருக்குது. வந்த வேகத்துக்கு வெளில போயிடுது. அதே மாதிரி தான் தக் லைஃப் கமலுக்கு அமைஞ்சுது. சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கூலி படம் வந்து 1000 கோடி வசூலை கொடுத்துடும், தமிழ் சினிமாவில் 1000 கோடி பண்ண போகிற படம்னு எல்லாம் கூனாங்க. நம்ம ஒன்று சொன்னோம், ஏன்னா அப்படி ஒரு பில்டப் கொடுத்தாங்க. லோகேஷ், ரஜினி கூட்டணி, சன் பிக்சர்ஸ், அனிருத்துன்னு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 410க்கு அப்புறம் செல்ஃபி எடுக்கல, இது வரைக்கும் அடுத்த அப்டேட்டே கொடுக்கல. எவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது கடைசி வரைக்கும் தெரியல இந்த படம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் படத்தை போய் பார்த்தோம். படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சாதாரண கதை. வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வர நினைக்கிற வித்யுத் ஜமால், சபீர், 2 பேர் அவங்க கும்பல். அதை தடுக்க நினைக்கிற என்ஐஏ ஆஃபீஸர் பிஜு மேனன். இந்த ஒரு ஆப்ரேஷனுக்குள்ளே சிவகார்த்திகேயன் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் எப்படி சிக்கினார், அவர் எப்படி அந்த ஆப்ரேஷன் தடுத்தார், இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ருக்மணி வசந்த் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதை வந்து ஒரு விளக்கமான ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வியாதி, அந்த மாதிரியான ஒரு வியாதியை உள்ளே கொண்டு வந்து சிவகார்த்திகேயன் அந்த வியாதி இருக்குது, அதோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு இதை முடிச்சிருக்காங்க கதை. ஸோ படம் பூரா வந்து ஆக்ஷன்னு சொல்லி டப்பன்னு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. சப்பாத்தி சுட்டுனா கூட சாப்பிட்ருக்கலாம் போல இருக்குது. கன்னை வச்சு சுட்டுக்கினே இருக்காங்க. எவ்வளவு துப்பாக்கி, அதாவது யார் கையில் துப்பாக்கி இருந்தாலும் நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி வித்யுத் ஜமால், அவர் ஹீரோவா சிவகார்த்திகேயன் ஹீரோவானே தெரியல, அவரை வச்சு வித்தை காட்டியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். வித்யுத்தை வச்சு வித்தை காட்டியிருக்காரு. அவர் பாட்டுக்கு அப்படி சுடுறாரு, இப்படி சுடுறாரு, படுத்துக்கிட்டு சுடுறாரு, பறந்து சுடுறாரு. அவருக்கு வச்ச காட்சிகள் கூட சிவகார்த்திகேயனுக்கு வைக்கல. அதை தாண்டி சில ஹீரோயிசமும் சிவகார்த்திகேயனுக்கு பண்ண வச்சுருக்காரு. பட்டு ஒரு தரமான சம்பவம் எப்படின்னாக்க, மகேஷ் பாபு வச்சு ஸ்பைடர், அடுத்தது தர்பாரை வச்சு சூப்பர் ஸ்டாருக்கு, ரீசெண்டாக வந்து சல்மான் கானுக்கு சிக்கந்தர், அந்த வரிசையில் இதையும் அச்சு பெச மாறாமல் கொடுத்துருக்காரு ஏஆர் முருகதாஸ். ஸோ மணிரத்னம், அதே போல் சங்கர், அந்த லிஸ்ட்டில் வந்து ஏஆர் முருகதாஸையும் கண்டிப்பாக சேர்த்தாகணும். அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அதில் சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை, அது மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாதாரண கதை. ஸோ மேக்கிங்காக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி டெக்னாலஜியை வச்சு கொஞ்சம் ஃபைட் மாஸ்டர்ஸ் ஹெல்ப்பு, அப்புறம் நம்ம அனிருத்தோட ஹெல்ப்பு, இது ரெண்டை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது நிச்சயமாக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய லெவலில் இறங்கு முகமாக தான் இருக்கும். ஏன்னா ஏறுமுகமாக இருக்காது. கடைசியாக அந்த 3 படங்களுமே அவருக்கு வந்து ஒரு 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பெருசாக ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஏதோ சொல்லி அப்படியே புல் பண்ணி கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக அதை அப்படியே இறக்கி டவுன் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஒன்றுமே புதுசாக இதில் இல்லை படத்தில். அதை தாண்டி பாட்டும் ஏதோ இந்த ஒரு பாட்டு இதை கேட்குற மாதிரி இருக்குது. மற்ற எந்த பாட்டுமே மனசில் பச்சைக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரியோ முணுமுணுக்கிற மாதிரியோ இல்லை. ஸோ ஆல்பம் ஹிட்டு கொடுக்குற சிவகார்த்திகேயனும் அனிருத் காம்பினேஷன் இதில் அதுவும் மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க்கும் கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் மேக்கிங்காக அந்த படம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. சும்மா வந்து விளக்கம் போல் ஏகப்பட்ட கார் அடித்து நொறுக்கி ஏகப்பட்ட விஷயத்தை கவுத்து ஒரு பெரிய பில்டிங்கே நாசம் பண்ணி பாம் பிளாஸ்ட் பண்ணி, அதனால் ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பொருளாதார இழப்பு அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தை. ஸோ இப்போல்லாம் வந்து இந்த பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு லாங்குவேஜிலும் ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு எல்லா மொழியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதான் ஒரு ஸ்டைல், கலாச்சாரமே மாறி போச்சு. அந்த வகையில் இந்த மதராசி படமும் விதிவிலக்கல்ல. ஸோ எல்லா லாங்குவேஜில் ஒரு ஆளை போட்டு ஒரு கலவையாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கன்னடத்துலேருந்து ஹீரோயின் இருக்காங்க, தமிழுக்கு சிவகார்த்திகேயன், தெலுங்குலேருந்து ஒருத்தர், மலையாளத்துலேருந்து பிஜு மேனன், நார்த்துலேருந்து வித்யுத் ஜமால், சபீர், இப்படிலாம் போட்டு ஒரு படத்தை பண்ணி வச்சுருக்காரு. பட் இது தமிழ் ரசிகர்கள் எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்குவாங்க, ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் ஒன்று இருக்கும், அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இன்ஃபேக்ட் வந்து பல இதை ட்ரை பண்ணுறாரு. நம்மளை வந்து காமெடியில் அவர் நிறைய படங்களை பார்த்துட்டோம், சீரியஸாகவும் பார்த்துட்டோம். ஏன் ஒரு ஷர்ட்லாம் நடிப்பில் ஒரு இன்னசென்ட்டாக நடிப்பை டாக்டரில் பார்த்தோம். இது எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் இதை தாண்டி ஒரு புதுசாக காமிக்கிறோன்னு சொல்லி அவர் வேறு ஏதோ ஒன்று புதுசாக பண்ணி வச்சுருக்காரு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ்
பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாலும் இது அவரோட ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரியான படமா அப்படின்னு இல்லை. ஸோ வழக்கமான ஒரு முருகதாஸ் படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் இருந்திருந்தால் இந்த படம் வேறு ஒரு ஜேர்னரில் உட்காந்துருக்கும். போய் அது எதுவுமே இல்லாமல் அப்படியே துண்டாக நிற்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மொத்தத்தில் சிவகார்த்திகேயனுடைய மதராசி படம் நம்ம விஜய் டாக்கீஸ் ரேட்டிங்கில் 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.